செப்டம்பர் 3. ஸோ செப்டம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கிராப்பர் டே. ஸ்கை ஸ்கிராப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயரமான பில்டிங் இருக்கு இல்லையா? ஸோ 20 மாடி, 30 மாடி, 40 மாடி மாதிரியான உயரமான பில்டிங்கை வந்து ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்பாங்க. ஸோ இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்க்காகவே இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1900 வந்து ஒரு ஆர்கிடெக்ட் இருந்தார். லூவிஸ் சிவிலியன் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் இருந்தார். இவரோட பிறந்தநாளை தான் ஸ்கை ஸ்கிராப்பர் டேயை வந்து கொண்டாடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உயரமான பில்டிங்கில் நிறையா வந்து இவரை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஸ்கை ஸ்கிராப்பருங்கிறாங்க. இவர் பெரிய ஒரு ஜீனியஸ் இவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் வந்து இந்த நாளை வந்து ஸ்கை ஸ்கிராப்பர் டேயை வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் 3 பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் நேவி டேங்கிறாங்க. ஸோ மெர்ச்சன்ட் நேவிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல் பயணத்தில் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் வந்து மெர்ச்சன்ட்ஸ்பாங்க. அந்த மாதிரியான மெர்ச்சன்ட்ஸ் ஒரு கூட்ஸ் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு கொண்டு போகிறதாகட்டும், இல்லை பேசஞ்சர்ஸை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறதாகட்டும், இந்த மாதிரியான வியாபாரிகள் இருக்கிற ஸோ இந்த மாதிரி வியாபாரிகள் எல்லாத்தையும் கடல் பயணத்தில் வியாபாரம் பண்ணக்கூடிய எல்லா விதமான வியாபாரிகளையும் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த செப்டம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டே இன் சான் மெரினோ அப்படிங்கிறாங்க. ஸோ சான் மெரினோ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்குது. இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன கண்ட்ரி தான். உலகத்திலே 5வது சின்ன நாடுன்னு சொல்லி இந்த சான் மெரினோ கண்ட்ரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் மொத்தமே 33,000 மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் இந்த கண்ட்ரியில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17வது ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக வந்து இந்த சான் மெரினோ அப்படிங்கிற இந்த சின்ன நாடு வந்து இருக்குது. ஸோ இந்த நாடு வந்து உருவான ஒரு நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்கிறாங்க. ரோமன் எம்பையர்லேருந்து விடுவிச்சு 301 ஏடி செப்டம்பர் 3 இந்த கண்ட்ரி வந்து அஃபிஷியல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாள் வந்து ஒரு நாடு ஃபார்ம் ஆன ஒரு நாளாக வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு செப்டம்பர் 3 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.